பழம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. உடையாலுந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. குருநாதர் ஐயா அவர்களுக்கும் ஞானாசிரிய பெருமக்களுக்கும் அடியார்களுக்கும் பணிவான வணக்கங்கள். அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயில் திருநனா சித்திரை தேர் திருவிழா 19ஆம் ஆண்டு 63 பெருமக்களுக்கு அருட்காட்சி அளித்தல் விழாவின் முதல் நாளான இன்று உள்ளம் பெருகி உருகி உன்னையே நாடினேன் என்னும் உணர்வில் வாழ்ந்தவர். திருவாசகத்தில் மொத்தம் 51 பதிகங்கள். அதில் முதல் பதிகமான சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருவாசகத்திற்குருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார். தேன் தானும் கெடாது, தன்னில் சேர்ந்த பொருளையும் கெடவிடாது. அதுபோல சிறப்பு வாய்ந்த திருவாசகத்தை அருளிய எம்பிரான் மாணிக்க வாசகரை பற்றி சில குறிப்புகளை கூற வந்துள்ளேன். அடியேன் செய்திகளில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரியவர்கள் பொறுத்து அருள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். வைகை ஆற்றங்கரையில் மதுரையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் திருவாத ஊர் என்ற தலம் உள்ளது. இத்தலத்தில் இறைவன் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார். இத்தலம் வாயு பூஜித்த காரணத்தால் வாதபுரம் எனவும் போற்றப்படுகிறது. இந்நகரில் ஆமத்திய அந்தனர் குலத்தில் சிவனரி பிறளா சிந்தையலராகிய அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் சம்புபாத சிறுதர். அவர் மனைவியின் பெயர் சிவஞானவதி என்பதாகும். இவ்விருவரும் சிறப்பாக வாழ்ந்து வந்த நாளில் தென்னாட்டில் புற சமயமாகிய புத்த சமயம் மேலோங்கி இருந்தது. சைவ சமய வளர்ச்சி குன்றி இருந்தது. இறைவன் திருவருளால் இவ்விருவரும் சைவம் தழைக்க திருமகனார் ஒருவர் திரு அவதாரம் செய்கிறார். தாய் தந்தையர் மனம் மகிழ்ந்து அம்மகனாருக்கு திருவாத ஊரர் என்னும் திருப்பெயரை சூட்டினர். திருவாத ஊரருக்கு வயது ஏற ஏற கலைஞானமும் நிரம்பின. 16 வயதளவில் இவரின் அறிவுத்திறனை கண்டு அனைவரும் வியந்தனர். அக்காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னன் அரிமர்தன பாண்டியன் திருவாரூரரது அறிவை கண்டு வியந்து தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்டம் தந்து தனது முதல் மந்திரியாக அமர்த்தி கொண்டார். திருவாதூரரும் அது இறைவனுடைய ஆணை என்று எண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சுரிமை தொழிலை மிக கவனத்தோடு இயற்றி வந்தார். எனினும் கூத்தினர் தம்மை வேறு கோலம் வேறு ஆகுமாறு போல இவர் மேற்கொண்டு வந்த அமைச்சுரிமைக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. ஒரு சிறந்த குருநாதரை தேடும் வேட்கை இவருக்கு மிகுந்திருந்தது. பிறவி பயனை அடைவதற்குரிய வழி என்ன என்பதிலேயே இவருடைய சிந்தனை சுழன்று கொண்டிருந்தன. இப்படியே நாட்களும் சென்றன. ஒரு நாள் வாத ஊரர் அரசவையில் இருக்கும்போது அவைக்கு குதிரை சேவகர்கள்லாம் வந்து, அரசே, நம்ம கிட்ட இருக்கிற குதிரைப்படை குறைஞ்சு போச்சு, எல்லாம் வயது முதிர்ந்ததும் நோய் முற்றியதுமாக இருக்கு, எனவே அதை பலப்படுத்த வேண்டும் என சொல்லிட்டு செல்றாங்க. இதை பத்தி அரசவையில எல்லாம் கலந்து பேசுறாங்க. அப்ப அங்க இருக்கிற தூதகர்கள் சில கீழே கடற்கரையில நல்ல குதிரைகள் இருக்கு, அதை போய் பார்க்கலாம் வாங்கலான்னு சொல்றாங்க. அரசனும் உடனே வாத ஊரரை அழைத்து நம்ம கருவூலத்தில் இருந்து தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று குதிரைகளை வாங்கி வருக என ஆணையிடுகிறார். சொக்கேசன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி புறப்பட்டார் மாணிக்க வாசகர். மீமிசல் கப்பல் வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். குதிரைகள் அங்க விற்பாங்க. வழியில திருவாத ஊரர் திருப்பெருந்துறையை அடைகிறார். அப்படி அடையும் போதே இவருக்கு ஏதோ ஒரு சுமை குறைவது போல தோன்றியது. மெய் சிலிர்த்தது. இத்தலமே இறைவன் தன்னை ஆட்கொள்ளும் இடம் போலும் தோன்றியது. அவ்வேளையில் சிவநாம முழக்கம் எங்கிருந்தோ வருவது போல இவர் செவிகளுக்கு எட்டியது. திருப்பெருந்துறையை அடைகிறார். சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த உலகத்திற்கு திருவாசகம் என்கின்ற தேன் அமுதை இவரை தவிர வேறு எவரை வைத்தும் கொடுக்க இயலாது என நினைத்து இவரை எப்படி ஆட்கொள்ளலாம் என எண்ணி குருவடிவாக குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு சிவபெருமான் குருநாதராக அமர்ந்திருக்கிறார். குருவாக
இவருக்கு ஞான வடிவம் கொடுக்க வேண்டிய காலமும் வந்தது. பரம்பொருள் குருவடிவமாக வந்து தாங்கி அங்கிருக்கிறார். குருவாக வந்தது சிவமே, அதுவும் அவரே சொன்னது. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரம் அருளிய பெருமை என்று கூறினார். நீங்க நினைக்கலாம், எங்க எல்லாருக்கும் சிவபெருமானே வரமாட்டாரு, இவருக்கு மட்டும் எப்படி வந்தாருன்னு கேட்கலாம். சிறப்பு விதியின் கீழ் வந்தார். அது என்ன சிறப்பு விதி? முன் ஜென்மத்துல சிவபுண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு விதி. குருநாதராக இருக்கக்கூடிய சிவபெருமான் தனது வலத்திருக்கையில் சின்முத்திரையை காட்டிக் கொண்டிருந்தார். அவரது திருமுகம் ஒளிமண்டலமாக திகழ்ந்திருந்தது. அவரது கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருந்தன. காந்தம் கண்ட இரும்பை போல மாணிக்க வாசகர் மனம் குருநாதர் வசமாயிற்று. உடனே விரைந்து சென்று திருவரியில் வீழ்ந்து பணிந்தார். சாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்க, குதிரை வாங்க வந்தவருக்கு சாமி தன் திருவடியை தூக்கி தலைக்கு மேல் வைத்தவுடன் எல்லாமே மறந்து போய்விட்டது. என்ன பண்ணட்டும் என்றார். கோயில் கட்டு என்கிறார் பெருமான். உடன் வந்தவர்கள் எல்லாம், என்னடா இவரு குதிரை வாங்க வந்துட்டு கோயில் கட்டிட்டு இருக்காருன்னு நினைச்சு அரிமர்தன மன்னனிடம் போய் சொல்றாங்க. குதிரை வாங்க சொன்னா கோயிலா கட்டிட்டு இருக்காருன்னு மன்னனுக்கு கோபம். அவரை அழைத்து வர சொல்லி உண்மைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்காக திருவாரூரருக்கு மன்னனிடமிருந்து அழைப்பு வந்தது. நேரே இவர் குருநாதரிடம் சென்று, சாமி, மன்னனிடமிருந்து அழைப்பு வந்திருக்கே, இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறாரு. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் குதிரைகள் வரும், நீ போய் சொல் என ஒரு மாணிக்க மோதிரத்தை அடையாளமாக வைத்துக்கொள் என கொடுத்தார். திருவாத ஊரரும் அதை பெற்றுக்கொண்டு தலைநகர் வருகிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருநாதராக வந்த சிவபெருமான் தனது திருவடியை தூக்கி தலைக்கு மேல் வைத்து ஒரு உபதேசம் செய்கிறார் அல்லவா? அப்போது ஒரு திருநாமம் கொடுத்தார். அது என்ன? அதுதான் மாணிக்க வாசகர். இப்ப மாணிக்க வாசகர், மன்னா, ஆவணி மாதத்தில் குதிரைகள் வரும் என சொல்ல, சரி பார்க்கலாம் என மன்னரும் காத்து கொண்டிருந்தார். கோட்டையை சுற்றி புறநகர் பகுதியில 2 நாள் முன்னாடி வரைக்கும் எந்த குதிரைகளும் வர்ற மாதிரி எந்த செய்தியும் தெரியல. மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. மாணிக்க வாசகர் அழைச்சிட்டு வர சொல்லி சிறையில் அடைக்குமாறு ஆணையிடுகிறார். இதுவும் இறைவனின் கருணை என நினைத்து சிறைக்கு செல்கிறார் மாணிக்க வாசகர். ஆவணி மூல நட்சத்திரம் வருகிறது. இறைவன் மதுரை கோட்டை பகுதியில் இருக்கிற நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றிவிட்டு குதிரை சேவகனாக மாறி இங்கு வந்து ஆவணி மூலத்தில் நிற்கிறார். செய்தி அறிந்த மன்னன் குதிரையை மேற்பார்வையிடுகிறார். குதிரைகளுக்கு சுழி ரொம்ப முக்கியம். இந்த குதிரைகளுக்கு அது மிகவும் அற்புதமா இருக்கு. இதை பார்த்துட்டு மன்னன், என் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட குதிரைகளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஒரு பொற்காசை வைத்துக்கொள் என குதிரை சேவகனிடம் கொடுக்க அதை வாங்க மறுத்தார். ஈண்டு கனகம் இசையை பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப என கூறினார். அன்று இரவே வந்த குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகளா மாறுது. இருந்த குதிரையெல்லாம் சேதப்படுத்தி செல்லுது. மன்னனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. மாணிக்க வாசகரை அழைத்து வர சொல்லி வைகை ஆற்றிலே நிறுத்து சுடுமணல்ல கல்லோடு கட்டி நிக்க வைக்கிறாரு. மன்னனுக்கோ அவரை தண்டிக்க வேண்டும் என்பதால் இப்படி செய்ய, ஆனால் ஆளவாயான் பார்க்கிறார். என்னுடைய அன்பனையா இப்படி செய்வாய் என்று நினைத்து அதை தடுக்க வைகை ஆற்றில் இருந்து நீர் பெருக்கெடுத்து கொண்டு அணையை உடைத்து விட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, அணை உடைந்ததால் அதை சரி செய்ய வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும்னு ஆணையிடுறாரு. எல்லாரும் பணிக்கு செல்றாங்க. இந்த நிலையில ஆளவாயான் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கும் 1000 பிறை கண்ட, அதாவது 80 வயது வந்தி என்னும் மூதாட்டி தன்னால் முடியாது, கூலிக்கு ஒரு ஆள் வைத்தாவது மன்னன் சொன்ன வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வேளையில் சிவபெருமானோ அழுக்கேறிய ஆடை அணிந்து கொண்டு தலைக்கு மேல் ஒரு கூடையை கவித்து கொண்டு ஒரு மண்வெட்டியை கையில கொண்டு, கூலி கொடுத்து ஆட்கொள்வாருண்டோ, கூலி கொடுத்து ஆட்கொள்வாருண்டோ என கூவிக்கொண்டே வர வந்தி காதில் விழுந்தது. என் பொருட்டு அந்த பணியை செய்கிறாயா என பாட்டி கேட்கிறாங்க. அப்ப நீ எனக்கு என்ன கொடுப்ப பாட்டின்னு சிவபெருமான் கேட்கிறாரு. என்னால என்னப்பா கொடுக்க முடியும், பிட்டுத்தான் கொடுக்க முடியும்னு பாட்டி சொல்றாங்க. இதுலயும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த வயதான மூதாட்டி பிட்டு சுடும் நாள்ல பணியை தொடங்கியதிலிருந்து சொக்கநாதா திரு அமுத ஆகட்டும், சொக்கநாதா திரு அமுத ஆகட்டும் என வேண்டிக் கொள்வார்களான். அவ்வாறு நினைத்ததால் தான் இப்போது பரம்பொருளே கூலியாளாக வந்து நிற்கிறார். பன்னால் அழைத்தான் இவன் என்னை பன்னால் அழைப்ப ஒளியான் என்று திருநாவுக்கரசரின் திருவாக்கு. அந்த வயதான மூதாட்டி நாள்தோறும் அமுது ஆகட்டும்,
அமுது ஆகட்டும் என கூறியதால் நேரிலேயே அமுது வாங்கி சாப்பிட வந்துவிட்டார். அம்மா கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டார். பிட்டு கொடுத்த போது அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப வேலை செய்யற இடத்துக்கு செல்றாரு. ஆனா வேலை செய்யவில்லை. வேலைகளை எல்லாம் களைத்து கொண்டிருக்கிறார். யாருப்பா இவரு என அனைவரும் கேட்க, நான் வந்தியின் பொருட்டு வந்திருக்கிறேன் என கூறினார். அந்த நேரத்தில் அரிமர்தன பாண்டியன் வேலையை மேற்பார்வையிடுறதுக்காக வராரு. ஒரு ஆள் மட்டும் வேலை ஒழுங்கா செய்யவில்லை மன்னான்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்கே அவன் என்று மன்னன் கேட்க, கையில் இருந்த கோல் கொண்டு அவரை அடித்தார். அடி வாங்கியவர் அழலவில்லை. ஆனால் அடித்த மன்னன் முதலான அங்கிருந்த அனைவரும் அந்த வேதனையை அனுபவித்தார்கள். அடுத்த வினாடியே மண்வெட்டியோடு வந்தவர் மறைந்து போனார். இறைவன் இவ்விடத்தில் 3 பேருக்கு அருள் செய்திருக்கிறார். மாணிக்க வாசகருக்கு, அரிமர்தன மன்னருக்கு, வந்திப்பாட்டிக்கு. சரி, அருள் செய்தாரே, வேலை செய்து முடித்தாரா என சந்தேகம் வரும். மண்வெட்டியை எடுத்து போட்டார். அணை அடைந்து விட்டது. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தன் என்ன கூலியாக வாங்கினாரோ அதற்கேற்ப பணியையும் செய்தார். கழுங்குன்ற பதிகத்தில் பதிவு செய்திருக்கிறார் மாணிக்க வாசகர். இங்க ஒரு கேள்வி வரும். குதிரை வாங்க கொடுத்த காசுல எப்படிப்பா கோயில் கட்டலாம்னு. அதாவது தீதின்றி வரும் பொருள்தான் இறைவனை சேரும். என் அறிவிலும் பாவப்பட்டிருப்பேன் என்றால் என்னுடைய 1 ரூபாய் கூட பெருமானின் திருக்கோயில் பணிக்கு வராது. எனக்கு புண்ணியம் இருந்தால்தான் இறைவன் அதை உரிமையோடு ஏற்றுக்கொள்வார். எனவே அரிமர்தன மன்னரின் பொருள் தீதின்றி வந்ததால் இறைவன் உரிமையோடு ஏற்றுக்கொண்டார். பாண்டியனுக்கு வீடு பேறு கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் கருணை. இப்போது மாணிக்க வாசகர் அமைச்சர் பதவியில் இருந்தார் அல்லவா? மன்னா, என் பொருட்டு இறைவன் மண் சுமந்து வந்த பிறகும், கூலியாளாக வந்த பிறகும் இனி என்னால் அமைச்சர் பதவியில் இருக்க இயலாது. எனவே நான் சிவனடியாராக சென்று பணி செய்ய விரும்புகிறேன் என கூறிவிட்டு மீண்டும் திருப்பெருந்துறைக்கு நேரே செல்கிறார். அங்கிருக்கிற குருநாதர் சொல்கிறார், நான் வந்த வேலை முடிந்து விட்டது, திருக்கைலாயம் செல்கிறேன் என்று அந்த கண்ணுதர் பெருமான் மறைந்து விடுகிறார். சீடர்கள் எல்லாம் திகைத்து நிற்கிறார்கள். திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பொய்கையில் ஒரு நாள் ஒரு சோதி பிழம்பு வரும். அதனுள் புகுந்து என்னிடம் சேருங்கள் என அருள்வாக்கு வர நாட்களும் ஓடின. அந்த சோதி பிழம்பு வரவே யாவரும் புகுக என அருள்வாக்கு வருகிறது. அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக செல்ல மாணிக்க வாசகர் செல்லும் போது நில் என நிறுத்திவிட்டார். மாணிக்க வாசகர் திகைத்து நிற்கிறார். பெருமானே, எல்லோரும் உள்ளே சென்று விட்டனர், என்னை மட்டும் நில் என்று நிறுத்தி விட்டாயே என கேட்க, கோலமார் புதுவினில் வருக, தில்லைக்கு வா என கூப்பிட்டார். தில்லைக்கு சென்று தினமும் அந்த நடராஜர் பெருமானை வழிபட்டு, என்னை நீ எப்போது கூப்பிடப் போகிறாய் என அழுது கொண்டே வழிபடுகிறார். அப்படி இருக்க ஒரு நாள் இறைவன் ஒரு அடியவர் வேலம் கொண்டு அவர் தங்கியிருக்கும் இடம் நோக்கி சென்றார். நீர் இறைவனை நினைத்து நிறைய பாடல்கள் பாடுவதாக கேள்விப்பட்டேன், அதெல்லாம் சொன்னால் நான் எழுதி கொள்கிறேன் என கேட்க, மாணிக்க வாசகரோ இறைவனை நினைத்து பாடத் தொடங்குகிறார். இறைவனும் எழுதத் தொடங்குகிறார். திருவாசகம் என்கின்ற பாடல் தொகுப்பு. பாடல் முடிந்த பின் பெருமான் சொல்கிறார், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என கூறினார். திருக்கோவையார் என்பது ஒரு ஒப்பற்ற நூல். இவ்விரண்டையும் எழுதி கொண்டு இறைவன் செல்கிறார். அடுத்த நாள் காலை பஞ்சாக்கரப்படி என்கின்ற திருக்கலிற்றுப்படியின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. தில்லைவாழ் அந்தணர்கள் காலை வழிபாட்டுக்காக வந்து கதவுகளை திறந்து பார்க்கும்போது படிக்கட்டுல ஓலைச்சுவடி இருக்கிறத பார்க்குறாங்க. மாணிக்க வாசகர் சொல்ல, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என எழுதி கையொப்பம் போட்டிருந்தது. நமச்சிவாய வாழ்க என ஆரம்பிக்கும் இதற்கு பொருள் என்ன என்று கேட்க, இறைவனோ மாணிக்க வாசகர் என ஒருவன் இருக்கிறார், அவரை போய் கேளும் என கூற, மாணிக்க வாசகரிடம் கேட்டார். அப்போதுதான் வந்தது இறைவன் என தெரிய வருகிறது. அவரை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்து நடராஜன் முன் நிறுத்திவிட்டு, இதற்கு பொருள் என்ன என்று கேட்கிறார்கள். மாணிக்க வாசகரோ, இதற்கு பொருள் இவரே என கூறி உடனே பூத உடல் மறைந்து ஜோதி பிழம்பாக நடராஜர் பெருமானோடு கலந்து விடுகிறார். திருவாசகத்திற்கு பொருள் நடராஜர், திருவாசகத்திற்கு பொருள் இறைவனோடு கலத்தல் என அவரே கலந்தும் காட்டினார். இப்படி அவர் கலந்த நாள் ஆனி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் இறைவனோடு கலந்து விடுகிறார் மாணிக்க வாசகர். என் மெய்சிலிர்க்க இந்த உரையை கூறி மற்றொரு நாளில் மீண்டும் என்னுடைய குறிப்பை தொடங்குவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க.